ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேகி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணலாம் வாங்க வீட்டிலையே. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2, தக்காளி 1, கேரட் சின்னசாக 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு 3, மேகி பாக்கெட் 3 எடுத்து வச்சுருக்கேன். மேகி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் அதெல்லாம் கலந்து மிக்ஸ் ஆனது 1 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து வச்சு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட சேர்த்து. வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினோன்னு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம். காய்கறியோடையே உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி அரை வேக்காடு ஆயிடுச்சு, அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அது கூடவே மசாலா சேர்க்கலாம். தக்காளி கூடவே மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் நான். எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கி இருக்குது. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கரம் மசாலா இருந்தால் சேர்த்துங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால சேர்க்கல, முட்டை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே. பாத்திரத்தில் 3 சொம்பு எடுத்துங்க தண்ணி. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துங்க. காய் போடும்போது லைட்டாக உப்பு சேர்த்தோம், அது காய் வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ மேகி சேர்த்துக்கலாம். மேகி பாக்கெட் கூடவே வர மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மேகி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.